இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட புதுப்பாளையம் வார்டு ராஜாநகர் பகுதியில் உள்ள தியாகராஜன் வீதி, அன்னை தெரேசா வீதி, ராஜாநகர் முதல் தெரு மற்றும் ராஜாநகர் இரண்டாவது தெரு, ராஜராஜன் வீதி போன்ற வீதிகள் புதுச்சேரி ஆதிதிராவிடர் நலத்துறை பேட்கோ மூலம் புதிதாக சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவர் திரு நேரு என்கின்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்களின் தொடர் முயற்சியின் காரணமாக புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. நடைபெற்று வரும் பணிகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான திரு நேரு என்கின்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் 2/12/2025 இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிகளுக்காக புதிய சிமெண்ட் சாலைகளை சரியான வாட்டங்கள் அமைத்து மழைக்காலங்களில் மழைநீர் எளிதில் வெளியேறும் வகையில் வாட்டங்கள் அமைக்குமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். ஆய்வின் போது ஆதிதிராவிடர் நலத்துறை பேட்கோ இளநிலை பொறியாளர் திரு முகுந்தன் மற்றும் அதிகாரிகளும், மேலும் ராஜாநகர் பகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகளும், நமது மக்கள் கழக பிரமுகர்களும் பலர் உடன் இருந்தனர். கரூர் சம்பவத்திற்கு பிறகு புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நடத்தும் ரோட் ஷோவிற்கு அனுமதி இல்லை என்று சபாநாயகர் செல்வம் திட்டவட்டமாக தெரிவித்தார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம், 2010ஆம் ஆண்டு முதலமைச்சராக வைத்திலிங்கமும் 2017ஆம் ஆண்டு நாராயணசுவாமியும் முதலமைச்சராக இருந்தபோதுதான் மருந்து தயாரிக்க வைத்திலிங்கம் உறவினருக்கு உரிமம் வழங்கப்பட்டது. இந்த மருந்து தொழிற்சாலையில் 50% உரிமையாளராக வைத்திலிங்கத்தின் உறவினர்தான் இருந்திருக்கிறார் என்று விளக்கமளித்தார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையாக இருப்பதால் தனக்கு களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் நாராயணசுவாமி பேசி வருவதாக குற்றம் சாடிய சபாநாயகர் செல்வம், போலி மருந்து தயாரிப்பில் தனக்கு சம்பந்தம் இருக்கும் என்று நிரூபித்தால் அரசு அளிக்கக்கூடிய எந்தெந்த தண்டனையாக இருந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாக உறுதியளித்தார். தொடர்ந்து நாராயணசுவாமி ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டுகளை கூறி அரசு மீது பழியை சுமத்தி வருவதாக குற்றம் சாடிய அவர், விரைவில் சிபிஐ அதிகாரிகள் அனைத்து உண்மைகளையும் வெளிக்கொண்டு வருவார்கள் என்றார். விஜய் ரோடு ஷோ குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த சபாநாயகர் செல்வம், புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நடத்தும் ரோட் ஷோவிற்கு அனுமதி அளிப்பது சரியான முடிவல்ல. ஏனென்றால் கரூரில் மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டுள்ளது. அதன் பிறகு புதுச்சேரியில் ரோட் ஷோ நடத்துவது ஏற்புடையதல்ல. தமிழகத்தை போன்று புதுச்சேரியில் விரிந்த சாலைகள் இல்லை. அவர்கள் கேட்கப்படும் அனைத்து சாலைகளும் மக்கள் நடமாட்டம் கொண்டது. அதனை ரோட் ஷோவை தவிர்த்து ஏதாவது ஒரு இடத்தில் பொதுக்கூட்டங்கள் நடத்தி கொள்ளலாம். ரோட் ஷோவிற்கு அனுமதிக்க மாட்டோம். இந்த குறிப்பிட்ட அவர் ரோட் ஷோ குறித்து நீதிமன்றம் வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. தேவைப்பட்டால் உப்பளம் மைதானம் சென்று அந்த இடங்களை பயன்படுத்தி கூட்டத்தை நடத்தி கொள்ளலாம் என்றார். புதுவை உப்பளம் தொகுதி நேதாஜி நகர் 2 பகுதியில் அமைந்திருந்த நகராட்சி பொது கழிப்பிடம் மற்றும் சமுதாய நலக்கூடம் பயன்பாட்டின்றி சேதமடைந்த நிலையில் இருப்பதால் அந்த இடத்தை சமூக நலத்திட்டங்களுக்கு மாற்றி பயன்படுத்த வேண்டும் என்று பொதுமக்களின் கோரிக்கையை தொடர்ந்து திமுக தொகுதி உப்பளம் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அவர்கள் இன்று நகராட்சி ஆணையர் கந்தசாமி அவர்களுடன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். புதுவை உப்பளம் தொகுதி நேதாஜி நகர் 2 பகுதியில் அமைந்திருந்த நகராட்சி பொது கழிப்பிடம் மற்றும் சமுதாய நலக்கூடம் பயன்பாட்டின்றி சேதமடைந்த நிலையில் இருப்பதால் அந்த இடத்தை சமூக நலத்திட்டங்களுக்கு மாற்றி பயன்படுத்த வேண்டும் என்று பொதுமக்களின் கோரிக்கையை தொடர்ந்து திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அவர்கள் இன்று நகராட்சி ஆணையர் கந்தசாமி அவர்களுடன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். 30 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட வீரன் கோவில் வீதி பொது கழிப்பிடம் தற்போது அனைத்து வீடுகளிலும் தனிப்பட்ட கழிப்பிடம் இருப்பதால் பயன்படுத்தாமல் சேதமடைந்து கிடக்கிறது.
இது சுகாதார சிக்கலையும் சமூக விரோத செயல்களையும் அதிகரிக்கும் சூழலை உருவாக்கியுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு தலித் மக்கள் முன்னேற்றத்திற்காக அங்கன்வாடி மையம், நூலகம், இரவு பள்ளி அல்லது கணினி மையம் போன்ற சமூக நலத்திட்டங்களை இந்த இடத்தில் அமைத்து மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை முன்வைத்தார். அத்துடன் சமுதாய நலக்கூடம் முழுவதும் அதிகாரிகளுடன் சீர் செய்யும் பணி சம்பந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அதிகாரிகளுடன் பார்வையிட்டார். அதன் அடிப்படையில் ஆய்வு நடத்தப்பட்டது. அத்துடன் நேதாஜி நகர் பகுதியில் அதிக அளவில் பன்றிகள் உலா வந்து பொதுமக்களுக்கு சுகாதார ஆபத்து மற்றும் வாகன விபத்து ஏற்படும் வாய்ப்புகளை குறித்து சட்டமன்ற உறுப்பினர் கவலை தெரிவித்தார். இதற்கு விரைவில் நிரந்தர தீர்வு வரும் 8ஆம் தேதி சிறப்பு குழு மூலம் காணப்படும் என நகராட்சி ஆணையர் உறுதியளித்தார். இந்த ஆய்வின் போது செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் யுவராஜ், இளநிலை பொறியாளர் சண்முகம், ஆய்வாளர் குளோவிஸ், தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் தலைவர் பிரகாஷ், கிளை செயலாளர் ராகேஷ், செழியன், காங்கிரஸ் பிரபு, அருள் ஆகியோர் உடன் இருந்தனர். புதுச்சேரியில் டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட TN பாளையம் கிராமத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுவை மாநிலம் மணவெளி தொகுதிக்குட்பட்ட டிட்வா புயல் மற்றும் மழையால் பாதிக்கப்பட்ட TN பாளையம் கிராமத்தில் JCM மக்கள் மன்றத்தின் தலைவரும் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் அவர்களின் உத்தரவின் பேரில் சமூக சேவகர் மணவெளி தொகுதி பொறுப்பாளர் முருகன் என்கின்ற பெருமாள் அவர்கள் TN பாளையம் கிராமத்தில் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்டார். பின்னர் மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். உடன் TN பாளையம் பகுதி தேசிய மன்ற நிர்வாகிகளும் கிராம மக்களும் இளைஞர்களும் திரளானோர் கலந்து கொண்டனர். டிட்வா புயல் காரணமாக கனமழையால் பாதிக்கப்பட்ட முத்தியால்பேட்டை தொகுதி மக்களுக்கு உதவும் வகையில் முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தாட்டி சரவணன் அவர்கள் TV நகர் பகுதியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா 5 கிலோ அரிசி மூட்டை வழங்கினார். டிட்வா புயல் காரணமாக புதுச்சேரியில் அதிக கனமழைக்காக ரெட் அலர்ட் விடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் புதுச்சேரியில் புயலின் வேகம் குறைந்து அதன் காரணமாக பரவலாக மழை மிதமாக பெய்து வந்தது. ஆனால் 2 நாட்களை கடந்து பெய்து வரும் தொடர் மழையில் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டிருந்தது. மேலும் பலர் மழையின் காரணமாக வேலைக்கு செல்ல முடியாமல் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து வீட்டிலேயே முடங்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் அன்றாட தேவைகளுக்காக பொருட்களை கூட வாங்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இவ்வாறு மழையால் பாதிக்கப்பட்ட முத்தியால்பேட்டை தொகுதி மக்களுக்கு உதவும் வகையில் முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தாட்டி சரவணன் அவர்கள் TV நகர் பகுதியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா 5 கிலோ அரிசி மூட்டை வழங்கினார். பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ள நிலையும் அப்பகுதியில் உள்ள அனைத்து மக்களும் பயன்பெற வேண்டும் என்னும் நோக்கில் அவர் வீடு வீடாக சென்று அரிசி மூட்டைகளை வழங்கினார். மேலும் உரிய நேரத்தில் உதவி புரிந்தமைக்காக அப்பகுதி மக்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணனுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். டிட்வா புயல் காரணமாக மழையால் பாதிக்கப்பட்ட உழவர்கரை தொகுதி மக்களுக்கு தொடர்ந்து 3வது நாளாக சுட சுட பிரியாணி அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மேற்கு மாநில இணை செயலாளர் முனைவர் மு. லாவண்யா வழங்கினார்.
அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் மேற்கு மாநில இணை செயலாளர், சரண் தொண்டு அறக்கட்டளை நிறுவனர், அன்னை தெரேசா ஃபவுண்டேஷன் சேர்மன் முனைவர் திருமதி லாவண்யா உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட புதுநகர் முதல் குறுக்கு தெருவில் இருந்து 5வது குறுக்கு தெரு வரை தக்கக்குட்டை மற்றும் தக்கக்குட்டை கோவில் தெரு, வசந்தராஜா தியேட்டர் பின்புறம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் புயல், மழை, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு சமைக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த அவசர நிலையை கருத்தில் கொண்டு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மாநில இணை செயலாளர் முனைவர் லாவண்யா உடனடியாக நிவாரணப் பணிகள் கொட்டும் மழையிலும் களத்தில் இறங்கினார். பாதிக்கப்பட்ட மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு சென்று மக்களின் பசியை போக்கும் வகையில் முனைவர் லாவண்யா அவர்கள் தனது கட்சியினர் மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகளுடன் இணைந்து தொடர்ந்து 3வது நாளாக சுட சுட பிரியாணி சமைத்து வழங்கினார். உழவர்கரை தொகுதியின் பல்வேறு பகுதிகளுக்கும் நேரடியாக சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு வழங்கினார். குறிப்பாக புதுநகர் 1வது குறுக்கு தெருவில் இருந்து 5வது குறுக்கு தெரு வரை உள்ள மேரி உழவர்கரை, தக்கக்குட்டை மற்றும் தக்கக்குட்டை கோவில் தெரு, வசந்தராஜா தியேட்டர் பின்புறம் பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு அவர் பிரியாணி வழங்கினார். முனைவர் மு. லாவண்யா அவர்கள் சுமார் 3000 நபர்களுக்கு சூடான பிரியாணி வழங்கினார். புயல் மற்றும் மழையினால் பாதிக்கப்பட்ட மக்கள் உணவுக்காக சிரமப்பட்ட போது அவரது இந்த உடனடி நிவாரண உதவி அவர்களுக்கு பெரிதும் உதவியது. குறிப்பாக வயதானவர்கள், குழந்தைகள் மற்றும் நோயுற்றவர்கள் இந்த உணவால் பயனடைந்தனர். பேரிடர் காலத்தில் மக்களின் துயர் துடைக்க முனைவர் மு. லாவண்யா அவர்கள் மேற்கொண்ட இந்த முயற்சி பாராட்டுக்குரியது. மழையும் பொருட்படுத்தாமல் நேற்று 3வது நாளில் 3000த்திற்கும் மேற்பட்ட உணவு வழங்கிய அவரது சமூக சேவை மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மேலும் அவரது இந்த செயல் மற்றும் அரசியல் தலைவர்களுக்கும் சமூக ஆர்வலர்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக அமைந்துள்ளது. இதுபோன்று பேரிடர் காலங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வது ஒவ்வொருவரின் கடமை. அந்த வகையில் முனைவர் மு. லாவண்யா அவர்கள் தனது பங்களிப்பை சிறப்பாக செய்துள்ளார். அவரது இந்த செயலை அனைவரும் பாராட்டி வருகின்றனர். மேலும் இதுபோன்ற உதவிகள் தொடர வேண்டும் என்பதே மக்களின் விருப்பம். முனைவர் மு. லாவண்யா அவர்களின் இந்த நிவாரண பணியானது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சமூக பணிகளில் மேலும் ஒரு முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகிறது. மேலும் இது கட்சியின் தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் மத்தியில் ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது போன்ற செயல்கள் மூலம் கட்சி மக்களுடன் நெருக்கமாக இருக்கும் என்றும் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய எப்போதும் தயாராக இருக்கும் என்றும் முனைவர் மு. லாவண்யா அவர்கள் தெரிவித்துள்ளனர். முடிவாக புதுச்சேரியில் டிட்வா புயல் கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மாநில இணை செயலாளர் முனைவர் மு. லாவண்யா அவர்கள் செய்த நிவாரண பணி மகத்தான சேவையாகும். உணவு சமைக்க முடியாத நிலையில் இருந்த மக்களுக்கு அவர் வழங்கிய சூடான பிரியாணி அவர்களின் பசியை போக்கியது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையும் அளித்தது. அவரது இந்த செயலை அனைவரும் பாராட்டுவதுடன் இதுபோன்ற உதவிகள் தொடர வேண்டும் என்பது அவர் விரும்புகிறார். இந்த நிகழ்ச்சியில் அம்மா பேரவை செயலாளர் அம்மா பிரகாஷ், பிச்சை வீரான்பட், முருகன், ஐயப்பன், செல்வமணி, வேலு, ஆரோக்கியதாஸ், அன்பழகன், குமார், மேரி உழவர்கரையை சார்ந்த ரஜினி, சாந்தி, பரினா, கிச்சா, ஜே நகரை சேர்ந்த ஜில்பர், சத்யா, நாதன், லூர்து, மதி, ஜெயநாதன், ஆரோக்கிய நவீனா, ஜான்சி ராணி, பாவாணன் நகரை சார்ந்த பவுலின், வள்ளி, வின்ட்ரோஸ், உஷா, குமாரி மற்றும் தக்கக்குட்டை லூர்து சாமி, ஃபெனிக்ஸ், அருள், சரளா, சந்திரா, கலா, உமா, முத்துப்பிள்ளைப்பாளையத்தை சேர்ந்த பிரசாத், ராஜி, தீபா மற்றும் திரளானோர் கொட்டும் மழையும் பொருட்படுத்தாது பொதுமக்களுக்கு பிரியாணி வழங்கினர். உணவு பெற்றுக்கொண்ட மக்கள் திருமதி லாவண்யா அவர்களை நன்றியோடு அரவணைத்து தங்களது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டனர். நல்லபடியா செய்யணும், மழைக்கு நல்லா உதவி செய்யணும். அம்மா எங்களுக்கு பெரிய உதவி செஞ்சிருக்காங்க. நீங்களும் அம்மாவுக்காக இந்த ஓட்டு போடணும் நான் கேட்குறேன். அம்மாவுக்காக நல்லது கெட்டது எல்லாமே அவங்க செய்வாங்க. இந்த மனதில் பசியில் நாங்கள் இருக்கோம். நாங்கள் மழையில் கையில் அரிசி வாங்க கூட அம்மா தான் ஆகாரம் கொடுத்து எங்களுக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்க. எங்கள் குழந்தைங்களுக்கும் உதவி செஞ்சுருக்காங்க. அவங்களுக்காக நீங்கள் எல்லாரும் வேண்டிக்கிங்க. புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி அருள்மிகு ஸ்ரீ தாய் மூகாம்பிகை ஆலய கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு நமது மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி 100 அடி சாலை ஜோதி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தாய் மூகாம்பிகை ஆலயத்தில்
கும்பாபிஷேகம் விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இந்த விழாவில் மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வு அப்பகுதி மக்களிடையே மிகுந்த மகிழ்ச்சியையும் ஆன்மீக எழுச்சியையும் ஏற்படுத்தியது. விழாவின் முதல் நாள் விக்னேஸ்வர பூஜை மற்றும் கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. இரண்டாம் நாள் வாஸ்து சாந்தி மற்றும் பிரவேச பலி நடைபெற்றது. மூன்றாம் நாள் யாகசாலை பூஜைகள் மற்றும் கும்ப அலங்காரம் செய்யப்பட்டது. நான்காம் நாள் காலை புனித நீர் ஊர்வலம் எடுத்து வரப்பட்டு கலசங்களில் ஊற்றப்பட்டது. பின்னர் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் புதுச்சேரி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கு வந்திருந்த பக்தர்கள் அனைவரும் ஓம் சக்தி பராசக்தி என்ற பக்தி முழக்கங்களை எழுப்பினர். கும்பாபிஷேக விழாவில் முதலியார்பேட்டை தொகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு ஆலயத்தின் சார்பில் பூர்ண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அவர்கள் ஆலயத்தின் திருப்பணிகளுக்கு தனது பங்களிப்பை வழங்குவதாக உறுதியளித்தார். மேலும் அவர் பக்தர்களுடன் உரையாடி அவர்களின் தேவைகளை கேட்டறிந்தார். கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு ஆலயத்தின் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. நமது மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அவர்கள் அன்னதானத்தை தொடங்கி வைத்தார். சுமார் 1000 பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அன்னதானத்தில் சாம்பார் சாதம், தயிர் சாதம், பொங்கல் மற்றும் இனிப்பு வகைகள் பரிமாறப்பட்டது. அன்னதானம் வழங்கிய தன்னார்வலர்களுக்கு பக்தர்கள் நன்றி தெரிவித்தனர். கும்பாபிஷேக விழாவானது அப்பகுதி மக்களிடையே ஒரு திருவிழா போன்று கொண்டாடப்பட்டது. ஆலயத்தை சுற்றிலும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மேலும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. போலி மருந்து விவகாரத்தில் சிறப்பு புலனாய்வு குழுவை கவர்னர் அமைக்க வேண்டும் என மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் போலி மருந்துகள் தயாரித்து பல மாநிலங்களிலும் விற்பனை செய்துள்ள விவகாரம் அதிர்ச்சியை அளிக்கிறது. கடந்த 4 ஆண்டுகளில் போலி மதுபான ஆலை, கள்ளசந்த மர ஆலை, கஞ்சா கடத்தல் விற்பனை போன்ற குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் தற்போது போலி மருந்து தொழிற்சாலைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது மாநிலத்திற்கு களங்கம் ஏற்படுத்தி உள்ளது. இந்த குற்றத்தை கண்டுபிடிக்க உத்தரவிட்ட கவர்னர் பாராட்டுக்கு உரியவர். இது குறித்து வைத்திலிங்கம் எம்பி பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறியுள்ளார். இதில் உண்மை இல்லை என்றால் முதல்வரோ அல்லது சட்டசபையை நடத்துபவரோ அல்லது இந்த இரட்டை என்ஜின் ஆட்சியை நடத்தும் என்ஆர் பாஜக மறுப்பு தெரிவிக்க வேண்டும். இல்லையெனில் குற்றச்சாட்டை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே வேண்டும். இந்த குற்றத்தினை சாதாரண காவல்துறை விசாரணையால் வெளிக்கொணர முடியாது. இந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை பெற்றுத்தர சிறப்பு புலனாய்வு குழுவை கவர்னர் அமைக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டது. வில்லியனூரில் மழையால் வீடு இடிந்து பாதிக்கப்பட்ட விதவை பெண்ணிற்கு எதிர்க்கட்சி தலைவர் சிவா ஆறுதல். டிட்வா புயல் காரணமாக புதுச்சேரியில் நேற்று முன்தினம் இரவு முதல் தொடர்ந்து விட்டு மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர் மேற்கு வீதி எண் 81 என்ற முகவரியில் வசிக்கும் தனலட்சுமி என்பவரின் மண்சுவர் மற்றும் கல்சுவர் வைத்த ஓலை கூரை வீடு நேற்றிரவு பெய்த மழையில் சுவர் இடிந்து விழுந்தது. இந்த சம்பவத்தில் வீட்டில் தனியாக இருந்த பெண்மணிக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் வீடு முற்றிலும் சேதமடைந்து விட்டது. இது குறித்து தகவல் அறிந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான இரா சிவா அவர்கள் பாதிக்கப்பட்ட வீட்டிற்கு நேரில் சென்று ஆய்வு செய்தார். தொடர்ந்து கணவரை இழந்து விதவை பென்ஷன் வாங்கும் பெண்மணி தனலட்சுமியை சந்தித்து ஆறுதல் கூறினார். தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு அரசின் நிவாரணமும் வீடு கட்ட உதவியும் செய்யுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இந்த ஆய்வின் போது கிராம நிர்வாக அதிகாரி வீரபாபு மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் ஆகியோர் உடன் இருந்தனர்.
மணவெளி தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் சடா நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ விஜய கணபதி ஆலயத்தில் திருப்பணிக்காக 25,000 ரூபாயை பாஜக மாநில செயலாளர் ராம் ஆலய நிர்வாகிகளிடம் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் மணவெளி தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் பகுதி சடா நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ விஜயகணபதி ஆலயத்தில் திருப்பணிக்காக 25,000 ரூபாயை புதுச்சேரி பாஜக மாநில செயலாளர் ராம் ஆலய நிர்வாகிகளிடம் வழங்கினார். இதில் ஆலய நிர்வாகிகள் ராமலிங்கம், கவுஞ்சிநாதன், சிலம்பரசன், ஆனந்த், வாழ்முனி, ராஜா, வெங்கடேஷ், கருணாகரன், வெங்கட்குமார் மற்றும் ஏஜிஎஸ் அசார் மற்றும் ஊர் பொதுமக்கள் உடன் இருந்தனர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியை சார்ந்த பொதுமக்களுக்கு ஹாட்பாக்ஸ் வழங்கினார். பூர்ணாங்குப்பம் பகுதியில் உள்ள ஸ்ரீ பம்பா வாசா ஐயப்பன் ஆலயத்தில் கார்த்திகை மாத உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் பூர்ணாங்குப்பம் கிராமத்தில் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தனி சன்னதி பெற்று அமர்ந்திருக்கும் ஸ்ரீ பம்பவாசா ஐயப்ப சுவாமிக்கு மகா உற்சவம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து காலை கணபதி ஹோமம் மற்றும் ஐயப்ப சுவாமிக்கு பால், சந்தனம், பன்னீர், விபூதி, நெய் அபிஷேகங்கள் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மாலை சிறப்பு அலங்காரத்தில் பூஜைகள் நடைபெற்றது. உற்சவ மூர்த்தியின் சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது. இதில் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு சரண கோஷமிட்டு சுவாமி சரணம் என்ற சுவாமியை தரிசித்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பம்பாவாசா ஐயப்ப சேவா சங்கத்தினர் மற்றும் கிராம மக்கள் இணைந்து செய்திருந்தனர். திராவிட முன்னேற்ற கழகத்தின் வில்லியனூர் தொகுதி செயலாளர் மணிகண்டன் பிறந்தநாள் விழா எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ தலைமையில் கட்சி நிர்வாகிகள் முன்னிலையில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தொகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொகுதி செயலாளர் மணிகண்டன் பிறந்தநாளை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிறந்தநாள் விழாவில் புதுச்சேரி சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி தலைவரும் புதுச்சேரி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில அமைப்பாளரும் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா தலைமையில் தொகுதி செயலாளர் மணிகண்டன் தனது பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடினார். தொடர்ந்து பிறந்தநாள் வாழ்த்து கூறும் விதமாக சட்டமன்ற உறுப்பினர் சிவா மணிகண்டனுக்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறினார். தொடர்ந்து மாநில மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் மணிகண்டனுக்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறினர். இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.